ஹாய், இன்றைக்கி பென்டோ கேக் பண்ண போகிறோம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பென்டோ கேக் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை போதும். ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதை லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து, அதாவது ரா சுகர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணுங்கள். நல்லா அந்த மஞ்சள் கலர் மாறணும். நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் ஓரத்துல எல்லாம் அப்பப்போ இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் ஓரத்துலலாம் இல்லாமல் இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக கரையும். ஃபுல்லாக சுகர் கரைஞ்சிருக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 செகண்ட் பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ளார்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்து வச்சுருக்க மில்கையும் அதோட ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2லேருந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி ரொம்ப இல்லாமல் ஸ்மூத்தாக வரும். ரொம்பவும் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கேக் ரொம்ப நல்லா உப்பி வராது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 3 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டின்னில் அதை ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம இப்போ ஓவனில் வச்சிடலாம். இப்போ ஸ்பாஞ்ச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 25 மினிட்ஸ் என்னோடய ஓடிஜியில் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ ஸ்பாஞ்சை நான் ஒரு மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பாதி கட் ஆகிடுச்சு. அதனால் செகண்ட் லேயர் கட் பண்ணுறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் ரிச்சிஸ் கோல்டு பயன்படுத்துகிறேன் விப்பிங் க்ரீமு. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இனிப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் இனிக்கும். பத்தாததுக்கு கொஞ்சம் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட விப்பிங் க்ரீமை பொறுத்து நீங்கள் சர்க்கரையோட அளவு சேர்த்துக்கோங்க. பவுடர்டு சுகர் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் நீங்கள் ஒரு நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5வது ஸ்பீட் சுற்றும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்கான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். இப்படி கவுத்தாலும் கீழே விழுகக்கூடாது, அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ கேக்கை நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயரில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கான பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். இது வீட்டில் ரெடி பண்ண பட்டர்ஸ்காட்ச் சாஸ் தான். இந்த ப்ரொலைனும் வீட்டில் ரெடி பண்ணது தான். இதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி 3 லேயரையும் சுகர் சிரப்பு, விப்பிங் க்ரீமு, அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் சாஸு, ப்ளைன் 3 போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 3 லேயரையும் இதே மாதிரி அப்ளை பண்ணி. இப்போ க்ரம் கோட் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃபுல்லாக ஐசிங் பண்ணுறேன்.
ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஐசிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே பேலட் நைஃப்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து ஐசிங் பண்ணாலும் ஓகே தான். இது மாதிரி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி ஐசிங் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலே ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து என்கிட்ட கேக் வந்து ஆர்டர் வந்து கொடுத்து டெலிவரி வந்து ஃப்ரீ தான். அதாவது வித்தின் 10 கிலோமீட்டர்ஸில் டெலிவரி ஃப்ரீ தான். நான் வந்து இங்கே திருச்சேரி, குடவாசல், நாச்சியார் கோயில், கும்பகோணம் இந்த ஏரியாஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ப்ரௌனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டில் வந்து என்னோடய நம்பர் வந்து கொடுப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணினாலும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் பென்டோ கேக் ரெடி ஆயிடுச்சு.